மக்களே, இன்றைக்கி நம்மளோட டக்கர் டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்சா தோசை தாங்க பார்க்க போகிறோம். தோசையில் பீட்சா செய்யலாமா அப்படிங்கிறது வந்து இப்போ இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உண்மையுமே நல்லா இருந்தது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அது மேலே தூவுறதுக்காக மேகி பேக்கெட்லேருந்து கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணணும். ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஒரு தொலாவிட்டு அதுக்கு ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு தொலாவிடலாம். இது ஒரு 1/4 பதத்துக்கு வெந்தால் போதும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் துருவி வச்சுருக்க கேரட்டு, முட்டைகோஸு, நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டுக்கலாம். என்னென்னா ப்ரக்கோலி போட்டுக்கலாம், காளான் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு இந்தளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ வந்து தோசைக்கல் வச்சுட்டு தோசை எப்பவும் லேசாக சுடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மொந்தமாக எப்படி சொல்கிறதுனா 2 கரண்டி ஊற்றி இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு நம்ம பீட்சாலாம் எப்படி வந்து நம்ம அந்த கெட்டியாக இருக்கும் அந்த கீழே வந்து நம்ம இது வந்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஓரளவு கெட்டி பதத்துக்கு ஊற்றிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மேலே வந்து ஒரு மூடி போட்டு ஆவிலேயே வேக வைக்கணும். ஸ்லோவில் வச்சுக்கணும். கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டிங்கன்னா மேலே இருக்கிறதும் அப்படியே ஆவிலேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சாஸை வந்து இது கூட ஊற்றிட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா பரப்பி விட்டுக்கலாம். ஒரு கரண்டி வச்சு எல்லா பக்கமும் விழுகிற மாதிரி இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தாளித்து வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை எடுத்து அது மேலே வந்து ஃபுல்லாக போட்டு விட்டுறலாம். ஃபுல்லாக எந்த இடத்துலையும் கேப் இல்லாத மாதிரி நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ரொம்ப மொந்தமாகவும் போடாமல் ரொம்ப கம்மியாகவும் போடாமல் ஓரளவுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து மேலே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அமுலோட இது மேகி பேக்கெட்டில் எடுத்து வச்சுருக்க அந்த இதை வந்து நொறுக்ஸை வந்து இது கூட மேலே போட்டுட்டு இப்போ அமுலோட சீஸ் எடுத்திருக்கேன். அந்த சீஸை வந்து நல்லா துருவி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி நம்ம மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes வந்து வெயிட் பண்ணோம்னா பீட்சா ரெடி ஆயிரும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையுமே நல்லா தான் இருந்தது. ஏன்னா ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பீட்சா மாதிரியே வராமல் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து பீட்சா சாப்பிட்ணும் அப்படின்னா வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்தளவுக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 50% வந்து நம்ம பீட்சா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்தளவுக்கு இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்க மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.